வணக்கம் நண்பர்களே. சுப்ரஜா ஸ்ரீதரன் சுப்ரஜா தர்பாருக்காக சுமார் 9,000 கோடி ரூபாய்களை வங்கிகளில் கிங்ஃபிஷர் நிறுவனத்துக்காக வாங்கிவிட்டு அந்த கடனை திருப்பி செலுத்தாமல் ஐரோப்பிய நாடான லண்டனில் பதுங்கியுள்ளார் கிங்ஃபிஷர் நிறுவன ஊழியர் என்று தன்னை சொல்லிக்கொள்ளும் முதலாளி விஜய் மல்லையா. இந்த விஜய் மல்லையாவின் கிங்ஃபிஷர் 6 காலண்டர்கள் பிரசித்தம். அதன் மூலம்தான் அவர் கிங்ஃபிஷர் பீரை மார்க்கெட்டிங் செய்தார். அதெல்லாம் விடுங்கள். லண்டனில் பதுங்கி இருக்கும் அவரை நாடு கடத்த ஏற்கனவே உத்தரவிட்டார்கள். இன்னும் இது அதுவரை நடக்கவில்லை. சென்னை மும்பை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து வருகிறது. மேலும் அவருக்கு அமெரிக்காவில் பல சொத்துக்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு அமெரிக்காவின் உதவி கோரி மும்பை சிறப்பு நீதிமன்றம் கடிதம் எழுதியுள்ளது. அவர்களிடம் அமெரிக்கா அட்டார்னி ஜெனரலிடம் அவர்கள் கோரிக்கையும் வைத்துள்ளார்கள். இந்த கணக்குகளும் வந்தால் அந்த 9,000 கோடி இன்னும் கூட ஏறும் போல தெரியும். எவ்வளவு பணம் வச்சிருக்காருன்னு தெரியல. அதாவது இது மாதிரி விஜய் மல்லையா போன்ற ஆட்கள், விஜய் மல்லையா போன்ற பெரும் முதலைகளை தப்பவிட்டது அந்த காலத்தில் இந்திரா காங்கிரஸ். அதையெல்லாம் கண்டு கொள்ளாத மக்கள் அவரை இன்னும் திருப்பி கொண்டு வர தீவிரமான முயற்சியில் இருக்கும் பாரதிய ஜனதாவை குறை சொல்லி கொண்டுள்ளது. இது இப்போ விஜய் மல்லையா போன்றவர்களை கண்டிப்பதற்கு முன் விஜய் மல்லையாவின் டிஸ்ட்ரிபியூட்டர்களை உள்ளே தூக்கி வைக்க வேண்டும். அது எத்தனை குடும்பங்கள் இருந்தாலும் சரி, அத்தனை குடும்பங்களையும் உள்ளே தூக்கி வைத்தால் விஜய் மல்லையாவுக்கு அவர்கள் நிர்பந்தத்தை செலுத்துவார்கள். லண்டனிலிருந்து எப்படியாவது விஜய் மல்லையாவை உள்ளே கொண்டு வரணும். இப்போது சாதாரணமாக கிரெடிட் கார்டில் ஒரு நடுத்தர வர்க்க மனிதன் ஒரு 9,000 10,000 டெபிட் வச்சுட்டான்னா அவனை போட்டு அவன் தலைமுடியை பிடிச்சி போட்டு உலுக்கி இது பண்ணுறாங்க. ஆனால் இது மாதிரி 9,000 கோடியை சுருட்டிட்டு ஒருத்த வெளிநாட்டில் பதுங்கியிருக்கிறான். அவனை விட்ட காங்கிரஸை பற்றி யாரும் விமர்சிக்க தயாராக இல்லை. அவர் இன்னும் முழுமையாக கொண்டு வர முயற்சி செய்து கொண்டிருக்கும் பாரதிய ஜனதாவை கிண்டல் அடித்து கொண்டிருக்கிறது. விஜய் மல்லையா போன்றவர்கள் தேச துரோகிகள், அதாவது கரையான்கள், அதாவது நாட்டின் பொருளாதாரத்தை சிதைக்கும் ஒட்டுண்ணிகள். இன்றும் பாரதிய ஜனதா கட்சியில் சில தொழிலதிபர்கள் தனியார் மயமாக்கல் மூலம் நாட்டு வளத்தை சுரண்ட முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் பாரதிய ஜனதா கண்டுகொள்கிறதா இல்லையா என்பது தெரியவில்லை. இப்போது தனியார் ரயில் திட்டம் இதெல்லாம் பார்க்கும்போது மொத்த நாட்டே அவர்கள் தனியார்களுக்கு விட்டு விடுவார்களோ என்று கூட தோன்றுகிறது. மோடி ஆட்சிக்கு வந்தபோது ஆஹா ஓஹோ என்று பாராட்டினார்கள். அப்படி பாராட்டிய பிராமணர்கள், இந்துக்கள், முக்கியமாக சில விவிஐபிக்கள் எல்லாம் இப்போது மௌனம் சாதிக்கிறார்கள். அவர்களுக்கே தெரிகிறது நாம் ஒரு தவறான அரசை கொண்டு வைத்து விட்டோமோ என்று. இதற்காக காங்கிரஸ்காரர்கள் உத்தமர்கள் என்று நான் சொல்ல வரவில்லை. அவர்களும் உத்தமர்கள் இல்லை, இவர்களும் உத்தமர்கள் இல்லை. அப்ப யாரைத்தான் நாம் ஆட்சியில் தேர்ந்தெடுப்பது? அதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இப்பொழுது அரசின் பாதுகாப்பில், இந்திரா காங்கிரசின் அரசின் பாதுகாப்பில் வங்கிகளில் ஊழல் செய்து லண்டனில் பதுங்கி இருக்கும் விஜய் மல்லையாவை உடனே கொண்டு வர வேண்டும். அவருக்கு அவர் மீது விசாரணை நடத்தி, அவரிடம் தீவிரமாக விசாரணை நடத்தி அவருக்கு அதிகபட்ச தண்டனையை கொடுக்க வேண்டும். இது போன்ற ஆசாமிகளை தூக்கில் போட்டால்தான் பின்னால் கார்ப்பரேட் முதலாளிகள் பயப்படுவார்கள். சட்டத்தில் அதற்கு இடம் இருக்கிறதா என்று தெரியவில்லை. அப்படி இல்லை என்றால் ஒரு சிறப்பு மசோதாவை நிறுவி இது போன்ற பெரிய கொள்ளைகளில் ஈடுபடும் வங்கி பணத்தை சுருட்டும், மக்களின் பணத்தை சுருட்டும் விஜய் மல்லையா போன்ற பொறுக்கிகளை தூக்கு தண்டனை கொடுத்து அவர்களை சாக அடிக்க வேண்டும். அப்படி செய்தால்தான் மக்களுக்கும், சிறு தொழில் தொடங்கும் மக்களுக்கும் கொஞ்சம் பயம் இருக்கும். வங்கிகளில் கடன் வாங்கும் முன் யோசிப்பார்கள். பெரிய பெரிய கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு உதவும் வங்கிகள் நடுத்தர மக்களையும் மேல்தட்டு மக்களையும் கவனிக்காமல் அவர்களை விட்டுவிடுகிறது. ஆனால் இது போன்றவர்கள் பெரிய பெரிய பணங்களை சுருட்டி கொண்டு அங்கங்கே போய் பதுங்கிக் கொள்கிறார்கள். இவர்களையெல்லாம் தண்டிப்பது யார்? மக்கள் கேள்விக்குறிகளை அனுப்ப வேண்டும். மக்கள் தினமும் ஒரு 1000 மின்னஞ்சல்கள், 2000 மின்னஞ்சல்களை மத்திய அரசுக்கு அனுப்பி கொண்டே இருங்கள். அப்படி அனுப்பி கொண்டே இருந்தால் அவர்கள் ஏதேனும் ஒரு வழியில் அந்த நடவடிக்கைகளை எடுத்துதான் தீர வேண்டும். இன்னும் நிர்பந்தத்தை அதிகமாக்கி பிரிட்டனில் இருந்து சீக்கிரமே விஜய் மல்லையாவை
இந்தியாவுக்கு கொண்டு வர வழி செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, மின்னஞ்சல்களை தொடர்ந்து அனுப்பி கொண்டே இருங்கள். இணையத்தில் தேடுங்கள், மின்னஞ்சல் முகவரி இருக்கும். அமலாக்கத்துறைக்கு நீங்கள் அனுப்புங்கள். நீங்களே மின்னஞ்சலை அனுப்பலாம். மும்பை போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அனுப்பலாம், பிரதமருக்கும் அனுப்பலாம், நிதி மந்திரிக்கும் அனுப்பலாம், நிர்மலா சீதாராமனுக்கும் அனுப்பலாம். இதை செய்யுங்கள், உடனே செய்யுங்கள். விஜய் மல்லையா போன்ற ஆட்களை உள்ளே கொண்டு வந்து சிறப்பு மசோதா நிறைவேற்றி தூக்கில் போட வேண்டும் என்பதுதான் என் கருத்து. நன்றி. அன்புடன் சுப்ரஜா ஸ்ரீதரன், சுப்ரஜா தர்பாருக்காக. வணக்கம். Thanks for watching. Do not forget click the subscribe button and hit the bell icon. Like, comment and share. See you next time.